அப்ப பெயில்ல எடுத்துடலாம். நீ தைரியமா இரு. மேடம், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்க தயாரா இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் செழியன் சாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த ரங்கநாதனும் தியாவும் தான் காரணம். அது நமக்கே தெளிவா தெரியுது. நம்ம ஆபீஸ்லயோ இல்ல குடோன்லயோ வேலை செய்யற யாரோ ஒருத்தவங்க தான் போதை பொருளை கொண்டு வந்து லோடு ஏத்துற லாரியில வச்சிருக்காங்க. ரங்கநாதனோட சதிக்கு யாரு வேலை போனாங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க. இந்த கேஸ உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாம். நீ சொல்றது கரெக்ட். நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். நீ தைரியமா இரு. பயப்படாத. நீங்க எனக்கு துணையா இருக்கும்போது நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். என்னை பத்தி கவலைப்படாம நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. எந்த சூழ்ச்சியா இருந்தாலும் சுக்கு நூறா உடைச்சு எறிவோம். சரி காயத்ரி, நீ தைரியமா இரு. நாங்க கிளம்புறோம். பயப்படாதம்மா, நாங்க வந்து காயத்ரி போயிட்டு வரோம்மா. சின்ன வேலையை செய்ய கூட துப்பில்ல. உங்களை நம்பினதுக்கு அந்த காயத்ரிய நானே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆளை வச்சு தூக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களை நம்பணும் பாருங்க. முடியல, அவ பணியிலன்னு என்கிட்டயே கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார், நாங்களும் எவ்வளவோ அடிச்சு சித்திரவதை பண்ணி பார்த்துட்டோம். செத்தாலும் சாவேனே தவிர அந்த ஆதிசங்கரியையும் செலியனையும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா மறுத்துட்டா. மறுக்கிறவள எதுக்கு சார் உயிரோட விடணும்? மேடம், சொல்றது ஈஸி, செய்யறதுல தான் நிறைய பிரச்சனையே இருக்கு. எங்க மேல ஆதிசங்கரி காயத்ரி அடிச்சு துன்புறுத்துறதா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி நாங்க கை வச்சா எங்களுக்கு தான் ஆபத்துல முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க மேடம். இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. ஆதிசங்கரிய எப்படி என் காலில் விழுந்து கெஞ்ச வைக்கணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் நடக்காது 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 நடக்காது. உன் கால்ல விழுந்து நான் கதறுவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ என் கூட பிறந்ததை நினைக்கும் போதே எனக்கு வெக்கமா இருக்கு. நீ இவ்ளோ கோழையா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. யார பார்த்து கோழைன்னு சொல்ற? உன்னையும் உன் குடும்பத்தையும் இதுவரைக்கும் எதுவும் பண்ணாம விட்டு வச்சனே, அதனால என்ன கோழைங்கிறியா? இதுக்கு பேரு கோழைத்தனம் இல்ல, தங்கச்சி பாசம். ஏய், உன் பாசம் யாருக்கு வேணும்? பாசத்தை பத்தி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? உன் நடிப்ப நீ வேற எங்கேயாவது காட்டு, என்கிட்ட காட்டாத. உன்னை நம்பி ஏமாந்த காலம் எல்லாம் போதும். நீ எல்லாம் ஈவு இறக்கம் இல்லாத மிருகம். நான் மிருகம்தான், மிருகம்தான். இந்த மிருகம் இந்த நிமிஷத்திலேயே கன் எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்கும். பாக்குறியா? சுடு சுடு. உனக்கு தைரியம் இருந்தா, தில் இருந்தா, உனக்கு திராணி இருந்தா என்ன சுடு பார்க்கலாம். இப்போ உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் பொண்ணு தியாதான். என் பொண்ணுக்கு உன் பையனை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணம் தான். அதனால தான் இப்போ இந்த நிமிஷம் உங்களை கொல்லாம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க. உன் மகனை என் மகளுக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை இந்த நிமிஷம் இந்த நொடி சொன்னான்னா அடுத்த நிமிஷமே உன் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவேன். அவ விருப்பப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வாழ்ந்துட்டு போங்கன்னு உயிர் பிச்சை கொடுத்துருக்கேன். பொழைச்சுக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுங்க. நீ போடுற உயிர் பிச்சையில நாங்க வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல.
இவ கழுத்துல செழியன் என்னைக்குமே தாலி கட்ட மாட்டான். தைரியம் இருந்தா உன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடு பார்க்கலாம். பயம் காட்டினா நாங்க பயந்துருவோன்னு நினைக்கிறியா? எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கோம். என் தன்மானத்துக்கு ஒரு குறை வந்ததுன்னா அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கே அப்படின்னா நீங்கெல்லாம் அவ்வளோதான், போட்டு தள்ளிடுவேன். ஆஃப்டர் ஆல் நீங்க எல்லாரும் என்ன சீண்டி பாக்குறீங்கல்ல, உள்ளுக்குள்ள சுருன்னு ஏறுது. வெறி பிடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடுங்க. உன் வெறியும் வேகமும் எங்களை ஒன்றும் பண்ணாது. எதிர்த்தா நாங்களும் எதிர்ப்போம், இறங்கி அடிப்போம். சும்மா ஏரியா தியா, என்ன பேச்சு பேசுறாங்க பார்த்தல. செழியன் உனக்கு தேவையா இல்லையான்னு இப்ப சொல்லு. நான் உன்னை வேண்டான்னு சொன்ன குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறேன். சொல்லு தியா. இல்ல டாடி, மறக்க முடியல. அவனை மறக்கிற இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இவங்க எல்லாரையும் நானே சுட்டு கொண்டிருப்பேன். அந்த அளவுக்கு தான் எனக்கு வெறியும் வேகமும் இருக்கு. பட் நான் என்ன பண்ணுவேன் டாடி? செழியனை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நான் என்ன பண்றது? கேட்டியா கேட்டியா என் பொண்ணு பேசுறத? என் மக கொடுக்கிற உயிர் பிச்சைனாலதான் உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறேன். அது புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. என் துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க வச்சிடாதீங்க. நான் ஆவேசத்துல என்ன வேணா பண்ணுவேன். கிறுக்கு பையனானு பாத்துக்க. ஏய் ரங்கநாதா, நாங்க ஒண்ணு ஏப்ப சாப்ப இல்ல. பணபலம், அரசியல் பலம், ஆள் பலம், அதிகார பலம், ரவுடிங்க பலம், எல்லா பலமும் எங்க கிட்டயும் இருக்கு. ஏய், துப்பாக்கியை நீ கையில் எடுத்தா மட்டும்தான் சுடுன்னு இல்ல, நாங்க எடுத்தாலும் சுடும். சும்மா மிரட்டி பார்க்காத. பல பேரோட மிரட்டல், உருட்டல், சூழ்ச்சி எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு தான் நாங்க இந்த அளவுக்கு மேல வந்திருக்கோம். பிரச்சனை வேணாமேனு ஒதுங்கி போறோம். உரசாத, அது நல்லதுக்கு இல்ல. மச்சான், நான் கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன். ஒரு தடவை நான் முடிவு பண்ணா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதனாலதான் இவ்வளோ பொறுமையா பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்க நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. உன்கிட்ட சரண்டர் ஆக எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்கிட்ட மோதணும்னா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு சில்லறத்தனமா கீழ்த்தரமா போதை பொருள்